என்னுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமடைவீர்கள். அல்லேலூயா. நீ என்கிட்ட வா, நீ விசுவாசத்தோடு நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுகிறது, இதை கேட்டு கேளாதபடி குருடாய் செவிடாய். டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்கிறோமே, ஆனா ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்கிறோமானா கேட்பது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? அவருடைய கண்கள் குருடாக்கி வைத்திருக்கிறான். செவிகளை கேட்க விடாதபடி அவரை செவிடர்களாய் மாற்றி வைத்திருக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே மரித்தவனை உயிரோடு எழுப்பிட்டாரு. இதை காட்டில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு வேற ஒண்ணுமே இல்லை. சகல அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமே கிடையாது. ஆனா சின்ன 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 பிரச்சனையா இருந்தா கூட, சின்ன காரியமா இருந்தா கூட நேரம் நம்ம அங்கதான் போறோம். உட்கார்ந்து 1 மணி நேரம் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னோட சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு வியாதி இருக்கிறது, ஒரு வேதனை இருக்கிறது. நீங்க போங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனம் ஸ்தோத்திரம், நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க. உங்களுடைய வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த டாக்டர் சொன்னதை நான் நம்புறேன். நானு நீங்க சொன்னதை நம்ப மாட்டேனா? அல்லேலூயா. நீங்க என்னால எனக்கு பரிபூரண சுகத்தை தர முடியும் அப்படி சொல்லி செபித்து பார்த்தால் கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இல்லாததுனால தான் இன்னைக்கு என்ன செய்யறோம், அவருடைய சமூகத்தை மறந்து இன்னைக்கு உலகத்திற்குள்ளே போய் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? செவிகள் அடைக்கப்பட்டாச்சு. அந்த வார்த்தை உள்ள பேசல, அந்த வார்த்தையை தூக்கி போட்டாச்சு. இருக்கட்டும், அந்த வார்த்தை இருக்கட்டும், நான் அங்க போயிட்டு வரேன் அப்படி. இனி ஏன் அப்ப ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியல? ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியல அப்படி சொன்னா, அதே வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 13:58 வாசிக்கும் பொழுது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஏன்னு கேட்கிறவே, ஏன் ஆண்டவரை சுகம் கிடைக்கல, ஏன் ஆண்டவரை எனக்கு பலன் கிடைக்கல, ஏன் இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறமே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய அவிசுவாசத்தினால் அவர் அற்புதத்தை செய்ய முடியாதபடி தடை செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆனா உனக்குள்ள அந்த நம்பிக்கையிலேயே, விசுவாசம் இல்லையே, நீ அவிசுவாசத்தோடு இருக்கும் பொழுது என்னால சுகப்படுத்த முடியாது, நீ யாரு சுகப்படுத்த முடியுமோ அங்க போய் பண்ணிக்கோன்னு சொல்லும் பொழுதுதான் ஸ்தோத்திரம். இன்னைக்கு எப்ப நம்ம போயிட்டோமோ அப்பொழுதே நமக்குள்ள அவிசுவாசம் இல்லை. முடியாத பட்சம் என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா. முடியாததுன்னு ஒன்று உண்டு, அது வேற. சின்ன சின்ன காரியம், சின்ன சின்ன பிரச்சனை, சாதாரண ஒரு பிரச்சனைனா கூட போயிட்டு இன்னைக்கு என்ன செய்யணும், போய் அங்கே போய் ஒரு மொய் எழுதிட்டு தான் வருகிற எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, சுகத்தை பெற்றுக்கொள்ளாதபடி தடை செய்து வைத்திருக்கிறான். கூட தான் இருக்கிறாரு, ஆனாலும் கிரியை செய்ய முடியவில்லை. கூட தான் இருக்கிறாரு, ஆனாலும் சுகத்தை கொடுக்க முடியவில்லை. ஏன்னா அங்க விசுவாசம் இல்லை. அவிசுவாசத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவரால் கிரியை செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. அவர் தூரமா இருந்தா பிரச்சனை இல்லை, தூரமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா வேற. ஆனா நம்மோடு கூட அருகில் இருந்துமே ஸ்தோத்திரம், நமக்குள்ள அவர் கிரியை செய்ய முடியாதபடி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினா அது அவருக்கு எவ்வளோ சங்கடமா இருக்கும், கஷ்டமா இருக்கும்.